அடுத்து வந்து நம்ம வாலெட்டோட அன்பாக்சிங் பண்ணலாம். வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த வாலெட்டை தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட வாலெட் பிராண்ட் வந்து இதுன்னு நினச்சிக்காதீங்க. வாலெட் பிராண்ட் இது இல்லை. நான் வாங்கின ஷோரூமோட பேர் தான் வந்து ஃப்ரைசர் ஹட். ஸோ அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஷோரூம். அங்கே நிறைய வாட்சஸ் எல்லாம் இருக்கும். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். எவ்வளோ அழகாக கட்டி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையும் பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கின வாலெட்டோட பிராண்ட் பேர் இதுதான், சீக்ரெட். ஸோ இதுதான் நான் வாங்கின வாலெட்டோட பாக்ஸு. ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பனிங் இந்த பக்கம் நினைக்கிறேன். ஐயா ஓப்பன் பண்ண உடனே வாலெட் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி திறந்து பார்த்துட்டேன். பட் யா ஸோ வாலெட் இது ஒரு அண்ட் வாலெட்டோட வந்து புக்லெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா பார்த்தா கார்டு ப்ராடக்ட் இருக்குது. ஆமாம் உள்ளே இருக்குது. ஸோ 4லேருந்து 6 கார்டு வரைக்கும் வைக்கலாம் உள்ளே. அண்டு RFIDயோட சேஃப் இது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த வாட்ச் வந்து மேட் இன் ஹாலண்ட். ஸோ ரெண்டு ரெஜிஸ்டர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு வாரண்ட்டி ரொம்ப முக்கியம் கைஸ். வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரில, பட் ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப ப்ரீமியமாக தெரியுது. அண்ட் இது ஃபுல்லாக லெதர். இது ஃபுல்லாகவே லெதர். ஸோ வாலெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வந்து சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட பிராண்டோட இதை கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க, இங்கேயோ பிராண்ட் நேம். வேறு அவ்வளோதான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து கார்டு ஹோல்டரோட மெக்கானிசம், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ். அண்ட் இது ஒரு பட்டன் டைப்பு. இந்த வாலெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 4 மாடல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து மினி வாலெட் வித் பட்டன். இது ஒன்று வந்து வித்தவுட் பட்டன் இருக்குது, பட்டன் இல்லாமல் இருக்குது. ஒன்று வந்து ட்வின் இருக்குது. ட்வின் வந்து இதே மாதிரி 2 இருக்கும் நிறைய கார்ட்ஸ் வைக்கிறதுக்கு. ஒன்று வந்து பேண்ட் வாலெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து இங்கே பேண்டு மாதிரி போடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. எனக்கு இது பர்சனலாக வந்து இது கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்குது, கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அண்ட் மெயினாக எனக்கு வந்து பட்டன் வேணும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் காசு ஏதாவது தொலைஞ்சு போயிடும். ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இன்னும் 2 கார்டு வைக்கலாம். அண்ட் இங்கே வந்து கேஷ் வைக்கலாம். இது வந்து ஒரிஜினல் கேஷ் நினச்சிடாதீங்க, இது வந்து ஃபேக் பேப்பர். கேஷ் வந்து இப்படி 2ஆக மடிச்சுட்டு இது இப்படி வச்சிட்டிங்கன்னா அப்படியே செட் ஆகிடும். அப்படியே மூடிடலாம். நான் வாங்கின வாலெட். இங்கே பார்த்தீங்கன்னா கார்டோட மெக்கானிசம் இருக்குது. நான் கார்டு வச்சு காட்டுறேன். என்னோடய பழைய பர்ஸு. இதில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, பட் ரொம்ப சீப்பாக வாங்கினேன். அண்ட் பட் இது ரொம்ப உழைச்சிது, சீரியஸாக சொல்கிறேன். சரணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். நம்ம ஊர் சரணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். பட் இது நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு வருஷம் உழைச்சிது. இன்னும் உழைக்கும், பட் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. கார்டு ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேறு பர்ஸ் வாங்க வேண்டிய நிலமை வந்துச்சு. என்கிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது, வச்சு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் வந்து 1 2 3 4 5 கார்டு வச்சுருக்கேன். ஸோ இப்படி எடுத்திங்கன்னா 20 ரூபா போல். ஸோ இந்த வாலெட் தான் நான் வாங்கியிருக்கேன். நம்ம வந்து அப்புறம் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா 2 கார்டு வைக்கலாம். ஸோ இங்கே வந்து சும்மா டம்மி கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 வைக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக லெதர் கைஸ். லெதர்னால தான் ரொம்ப காஸ்ட்லி தான், பட் சொல்கிறேன், வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ கைஸ் இந்த வாலெட்டோட அன்பாக்சிங் அப்புறமா வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துன்னு இருப்பீங்க. ஸோ இந்த வாலெட்டோட ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வாலெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் லைக் 70 பவுண்ட்ஸ் வரும். ஏன்னா கொஞ்சம் பிராண்ட்னால இட்ஸ் லைக் 70 பவுண்ட்ஸ். நம்ம இந்தியன் காசோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 சேஞ்ச். நான் கீழே போடுறேன் நான் வந்து எவ்வளோன்னு கரெக்டான எக்ஸாக்டாக. ஸோ அவ்வளோ காசு கொடுத்து ஏன்டா ஒரு வாலெட் வாங்கிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து என்னோடய நீட்ஸ் அப்படி. ஏன்னா வந்து இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து கார்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், கேஷை தவிர. கேஷை விட கார்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். அண்டு நான் கேஷுக்கு வந்து ஆல்ரெடி நான் இன்னொரு வாலெட் வச்சுருக்கேன். ஏன்டா கேஷ் தான் ஒரு வாலெட் வச்சுருக்கேன், அதிலே கார்ட்ஸ் வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா நான் வந்து கேஷ்
வாலெட் வச்சுட்டு அதை நான் வந்து என்னோடய பேக் பாக்கெட்டில் வைப்பேன். அப்போது அந்த டைமில் என்ன ஆகும்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெண்ட் ஆகும். அது நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. எனக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய கார்ட்ஸ் பெண்ட் இருக்குது. ஸோ அதனால கார்ட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வாலெட்டை வாங்கினேன் நான். ஸோ எங்கள் கார்ட்ஸ் தான் கைஸ், எங்கே போனாலும் நீங்கள் கார்டு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த வாலெட் வாங்கினேன். அண்ட் எனக்கு இந்த வாலெட்டும் வாங்கணும்னு ரொம்ப நாளும் ஆசை. அதுவும் ஒரு விஷயம், நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ, ஒரு வாலெட் வாங்குறதுக்கு நான் அவ்வளோ ரிசர்ச் பண்ண தெரியுமா. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக வந்து வாலெட்டோட என்னென்ன வாலெட் நல்லாயிருக்கும், என்னென்ன ப்ரைஸிங்கில் பார்க்கலாம் சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ரிசர்ச் பண்ணுவேன். நான் அப்படிப்பட்ட பையன் நான். ஸோ எது வாங்கினாலும் ஒரு 10 வாட்டி ரிசர்ச் பண்ணிட்டு 10 வாட்டி கேட்டு சாட்ஜிபிடிலாம் கேட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அந்த வாலெட்டை செலக்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எந்த பொருள் வாங்கினாலும் கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அண்ட் இந்த வாலெட் வந்து எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் ஹானஸ்ட்டாக ஃப்யூச்சரில் வந்து ஷார்ட்ஸாக போடுறேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இதுதான் வந்து இந்த வாலெட்டோட அன்பாக்சிங் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் வாங்கின 2 பொருளும் வந்து நான் காமிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃபியூச்சர் நிறைய வாங்கணும்னு நினைக்கிறேன். இதுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குறதெல்லாம் வந்து நான் என்னோட அன்பாக்சிங் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக லைக் பண்ணுறேங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து லைக் பண்ணுறேங்க. சரி, ஓகே. ஏன்னா லைக் பண்ணால் தான் வந்து அடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சஜஷனாக காட்டும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஸோ ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye bye from Ben's View.